முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய நிகழ்காலம் மற்றும் கடந்த காலத்தை யார் மிக சரியாக சொல்கிறாங்களோ அவங்களால நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிக்க முடியும். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். நியூமராலஜி படி உங்கள் பெயர், மொபைல் நம்பர், வெஹிக்கிள் நம்பர்லாம் மாற்றியும் உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி மற்றும் ரிதமில் போயிட்டுருக்கு. அது உங்கள் ஜாதக அடிப்படையிலான கிரகங்களுடைய பலன்களில் இது மாறும். நீங்கள் எடுத்த அந்த லக்கி நம்பரானது உங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஜோதிட ரீதியாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா அது ஒழுங்காக பலன் கொடுக்காது. அதனால் எல்லாருக்கும் லக்கி நம்பர் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஒரு எண் ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமாக தான் இருக்கும். முதல்ல உங்கள் ஜாதகத்தை ரொம்ப துல்லியமாக கணிக்கணும். உங்களுக்கு எந்த கிரகம் ஆதரவாக இருக்குது, எந்த கிரகம் தடையாக இருக்குது, நீங்கள் என்ன காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நியூமராலஜி நம்பர் வச்சு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்த நம்பர் தான் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்ச் ஆகி நீங்கள் எதிர்பார்க்குற எண்கணித நியூமராலஜி பலன்களை முழுமையாக கொடுக்கும். அது அப்படி உங்களுக்கு துல்லியமான ஒரு பலன் கிடைக்கணும், நல்ல நியூமராலஜி ரிசல்ட் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. நான் துல்லியமாக அதில் உள்ள கிரகங்களுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால் போகிற உங்களுக்கு பேர் அமைச்சு தர்றேன். நியூமராலஜி நம்பர் செட் பண்ணி தரேன் உங்களுக்கு. நான் கால் பண்ணுங்கள், பேசுவோம். நன்றி, வணக்கம்.